ஃபோன் பண்றாங்க. அட்டெண்ட் பண்ணலாமா வேணாமா? என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. சரி, என்னன்னு கேட்போம். ஹலோ. என்னவா? எங்க இருக்க? ஆ, இந்நேரத்துக்கு எங்க இருப்பாக? குவார்ட்டர்ஸ்ல தான் இருக்கேன். ம். செந்தில் வந்துட்டானா? ஆ, ஆ, சாப்பிட்டீங்களா 2 பேரும்? ஆ, ஆ. சரி, காலையில ஏன் அப்படி பண்ண? எதுக்கு நீ அவள கோயிலுக்கு வர வச்ச? அதான் தேவையான அளவுக்கு காலையிலேயே திட்டிட்டியல. மறுபடியும் திட்டுறதுக்கு தான் ஃபோன் பண்ணியலா? இத பாரு, அவ நிழல் நம்ம மேல பட்டா கூட நல்லதில்ல. நல்லா இருந்த குடும்பத்தை நாசமாக்க வந்தவ அவ. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குதுடி. அவ மேல உனக்கு என்ன பாசமோ பரிதாபமோ. ஆனா, அவ நம்ம வீட்டுக்கு வேண்டாம் மீனா. இத பாரு, அவ பேர் கூட இனிமே உன் வாயில இருந்து வரக்கூடாது. இன்னைக்கு பண்ண மாதிரி ஒரு விஷயத்த என்னைக்கும் பண்ணக்கூடாது. அப்படி நீ பண்ணேன்னு வச்சுக்கோயேன், நான் உன் கூட பேசவே மாட்டேன். இத பாரு மீனா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் இந்த மாதிரி திரும்ப பண்ணேன்னு வச்சுக்கோயேன், நான் உன் கூட பேசவே மாட்டேன். சரி, அதான் காலையிலேயே சொல்லிட்டியலே. இனிமே நான் எதுவும் பண்ணல. ம். சரி, நாளைக்கு வேலைக்கு லீவ் சொல்லிடுறியா? எதுக்கு? என்ன மறந்துட்டியா? நாளைக்கு நம்ம ஸ்ரீரங்கம் போலாம் தானே பேசியிருந்தோம். ஆ, ஆமா, பேசியிருந்தோம். என் மேல இருக்கிற கோவத்துல நீங்க பிளான கேன்சல் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஏய், என்னடி நீ? இது சாமி விஷயம்டி. எப்படி நான் பிளான மாத்த முடியும்? நம்ம போயிட்டு வந்துடலாம். ஓஹோ! அப்போ உங்களுக்கு ஒரு வேலை ஆகணும். அதுக்கு தான் எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க. என்ன சமாதானப்படுத்துறதுக்கு இல்ல, சாரி கேட்கறதுக்கு கிடையாது. இவ பெரிய மனுஷி, இவகிட்ட சாரி எல்லாம் கேக்குறாங்க. இது பாரு, நீ வரியா இல்லையா? ஆ, யோசிச்சு சொல்றேன். அட கடவுளே! இது பாரு, ஓவராலாம் பண்ணிட்டு இருக்காத. நீ வரேன்னதுனால தான் வேற யார்கிட்டயும் சொல்லல, கூப்பிடல. என்னால தனியாலாம் போ முடியாது. வா, போயிட்டு வந்துடலாம் என்ன? இங்க பாருங்க, இனிமே உங்களுக்கு பிடிக்காத எதையாவது நான் பண்ணா, என்னைய திட்டாதீங்க. தன்மையா சொல்லுங்க. ஆ, ஆ, சொல்றேன். சரி, சரி. டிஃபனுக்கு பொடி இட்லி எடுத்துட்டு வரீங்களா? ம், சரி, எடுத்துட்டு வரேன். ஆ, ஆ. அப்ப நானும் வரேன். எந்நேரமும் உனக்கு சாப்பாடு நெனப்பு தாண்டி. இத பாரு, காலையில கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிடலாம். ஆ, ஆ. கிளம்பலாம். நான் வைக்கட்டுமா? சரி, சரி. வைங்க. குட் நைட். குட் நைட்மா. ஓ! ஆ, சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ, அத்தை ஃபோன் பண்ணிருந்தாங்கங்க. ஆ, ஆ. ஓ! நானும் அத்தையும் கோயிலுக்கு போறோம். ஸ்ரீரங்கத்துக்கு. ம், ம், நான் சொன்னது சாருக்கு காதுல விழுந்துச்சா? ம், ம். ஓ! ஒரு நாள் இந்த போனை தூக்கி போட்டு உடைக்கிறேன் இருங்க. ம், ம். ஓ! ஓ! மா, ம். இத பாரு. இதுல டிஃபன் இருக்கு. ம். அதுல மத்தியானத்துக்கு சாம்பார் செஞ்சு வச்சிருக்கேன். ஆ, நீயும் சாப்பிட்டு மத்தவங்களையும் சாப்பிட வச்சிரு. சரிம்மா நான் பாத்துக்கிறேன். மா, அதே மாதிரி கதிரு சாப்பிடுறேன்னு சொல்லுவான். சாப்பிடாமயே ஓடிடுவான். அவனை மட்டும் புடிச்சு உட்கார வச்சு சாப்பாடு போடு. சரியா? ம், ம். குடுக்குறேன்டி. ஆ, ஆமா, நீயும் மீனாவும் கோயிலுக்கு எதுல போறீங்க? மீனா என்ன பஸ் ஸ்டாப்புக்கு வர சொன்னா. அங்கேயே பஸ்ஸோ ஆட்டோவோ பிடிச்சு காரைக்குடிக்கு போயிடுவோம். ஆ, அங்க இருந்து அப்படியே பஸ் பிடிச்சு போக வேண்டியதுதான். 2 பொம்பளைங்க தனியா போயிட்டு வந்துருவியலா? பொம்பளைங்க ராக்கெட்ல ஏறி வானத்துக்கே தனியா போறாங்க. 2 மணி நேர தொலைவுல இருக்கிற ஸ்ரீரங்கத்துக்கு நாங்க போக மாட்டோமா? சரிம்மா, போயிட்டு எப்ப வருவ? மா, எப்படியும் சாயந்தரம் ஆயிடும்மா. ஓஹோ. ம். வேலைக்கு போன புருஷன் எப்போ வருவாரு, வெளியில போன புள்ளைங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாம முன்னாடி எல்லாம் விடிஞ்சா இருட்டுற வரைக்கும் வீடே கதின்னு உட்கார்ந்திருப்பேன். இப்ப நீ வந்துட்டல்ல, உன் புண்ணியத்துல உன்கிட்ட பொறுப்பையெல்லாம் ஒப்படைச்சிட்டு 4 இடத்துக்கு போயிட்டு வர முடியுது. இந்த பாரு, நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். நீ கோயிலுக்கு போற விஷயத்த உன் புருஷன்கிட்ட சொல்லிட்டல்ல? இல்ல வீம்பா அதையும் சொல்லாம விட்டுட்டியா? அவர்கிட்ட நான் ஏமா சொல்லணும்? அவருக்கு தெரியாம என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சவ தானே நானு. கோயிலுக்கு போறதெல்லாம் நான் ஏமா சொல்லணும்? நீயே இப்படி பேசினா ஒன்னும் புரியலடி. வெளியே போகும்போது புருஷன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? நான் போய் சொன்னா மட்டும் அவர் அப்படியே சந்தோஷமா போயிட்டு வா கோமதின்னு சொல்வாரா? முகத்தை இப்படி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. பிள்ளைங்க கிட்டயாவது சொன்னியா இல்லையா? மா, யார்கிட்டயுமே நான் சொல்லலமா. ஏய், எழுந்ததுமே எல்லாருமே சமைக்கட்டுக்கு வந்து அம்மா எங்க அம்மா எங்கன்னு உடனே தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? பிள்ளைங்க கிட்ட சொல்லிடு நானும் மீனாவும் கோயிலுக்கு போயிருக்கோன்னு. ஆனா அவர்கிட்ட மட்டும் நீயா போய் சொல்லிடாத. அவரா வாயை திறந்து என் பொண்டாட்டி கோமதி எங்கேன்னு கேட்டா மட்டும் சொல்லு. அது போதும். மா, உன் முகமே சரியில்லையே. தேவையில்லாம முந்திரி கொட்டை மாதிரி நீயே போய் உளறி வைக்காத, புரியுதா? அவர் கேட்டா மட்டும் சொல்லு. சரியா? சரிடி, எத்தனை தடவை அதையே சொல்லிட்டு இருப்ப. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. மா, டிஃபன் எடுத்துக்கிட்டோம். மதிய சாப்பாடை நாங்க வெளியில சாப்பிட்டுக்கிறோம். வரட்டுமா? இத பாரு, பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க என்ன? சரி, ஆ, பத்திரமா இருந்துக்கோ. ஏதாவதுனா ஃபோன் பண்ணு, ம். புரியுதா? அவர்கிட்ட நீயே போய் சொல்லிடாத, புரியுதா? சரிடி, எத்தனை தடவை பாத்து சொல்லுவ? எல்லாரும் டிஃபன் எடுத்து கொடுத்துரு. எல்லாம் கொடுக்குறேன், நீ பத்திரமா போயிட்டு வா. வரமா? ஊருக்கு முன்னாடி என்னைய வர சொல்லிட்டு அத்தைய ஆள காணோம். ஃபோன் பண்ணி பாத்துருவோம். ஃபோனை வேற எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஊருக்கு முன்னாடி என்னைய வர சொல்லிட்டு அத்தைய ஆள காணோம். ஃபோன் பண்ணி பாத்துருவோம். ஃபோனை வேற எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஷோ, வராங்களா இல்ல பேசாம வீட்டுக்கு போய் பாத்துடலாமா? மீனா, ஐயோ, என்னடி வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? 20 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. நீங்க என்ன இம்புட்டு லேட்டா வரீங்க? ஏண்டி, உன்ன மாதிரி எதுவும் சமைக்காம ஓடி வர முடியுமா என்னால? நீ சமைக்கலனாலும் என் புள்ள உன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டான். ஆனா எனக்கு அப்படியா? காலையில டிஃபனு, மத்தியான சாப்பாடு எல்லாத்தையும் சமைச்சு வைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி, அது ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லிருக்கலாம்ல. ஏய், வேலையில சொல்ல முடியலடி.
அது சரி, நீ ஃபோன் பண்ணி கேட்டிருக்க வேண்டியதானே? நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தேனே. ஃபோன் பண்ணியா? தோ இப்ப 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட தான் ஃபோன் பண்ணேன். நீங்க தான் ஃபோன் எடுக்கல. ம். அ அ எனக்கு கேட்கவே இல்லையேடி. ஃபோன் சைலண்ட்ல இருக்கான்னு தெரியலையே. ஃபோன் இல்லையே. ஃபோன் எங்க போச்சுன்னு தெரியலையே. ஃபோன காணோம்டி. வர வழியில தொலைச்சிட்டீங்களா? ஏய், நான் என்ன சின்ன குழந்தையா? ஃபோன தொலைக்கிறதுக்கு. எங்க வச்சேன்? ஆ? ஐயோ! ஏய், மறந்து போய் ஃபோன வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன்டி. நல்லா தெரியுமா? வீட்ல தான் வச்சீங்களா? ஆமாண்டி. காலையில சமையல் கட்டுல சமைக்கிற நேரத்துல சாமி பாட்டை கேட்டுட்டே சமைச்சிட்டு இருந்தேன்டி. அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன்டி மறந்து. சூப்பர். ம். இருந்த டென்ஷன்ல எனக்கு ஃபோன் எடுக்கவே மறந்து போச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படியே பொடி நடையா நடந்து வீட்டுக்கு போய் ஃபோன் எடுத்துட்டு வந்துடலாமா? நேரமாகாதா? ஆகும் தான். வேணாண்டி. நம்ம இப்பயே போனாதான் கூட்டம் இல்லாம சாமி கும்பிட முடியும். இல்லனா போற வழியில வீட்டுக்கு போயிட்டு போலாமா? வேணாண்டி. ஒரு நாள் ஃபோன் இல்லாம இருந்துட்டு போறேன். ஃபோன் இல்லாம இருக்க முடியுமா உங்களால? ஆமா. கோமதி பிறக்கும் போதே ஃபோனோடயா பிறந்தா? அது இல்லாம ஒரு நாள் இருக்க முடியாதா என்ன? ஏத்த? அப்போ உங்க ஃபோனு உங்களுக்கு வேணாம். ஏய், வேணாண்டி. தேவையில்லாம அது வேற எதுக்கு சுமந்துட்டு போகணும்? இத பாரு, காலையில வெறும் டிஃபன் மட்டும் தான் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். பொடி இட்லி தானே? அதேதான். ஆ. போதும்ல? போதும் போதும் அத்தை. மதியம் நம்ம வெளிய சாப்பிடலாம். ஏதாவது நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். ஏன்? என்னை விட யாராவது நல்லா சமைச்சு தருவாங்களோ? ஐயோ, உங்களை விட யாரும் நல்லா சமைக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு நல்லா சமைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம். சரி சரி. தண்ணி பாட்டில் ஏதாவது வாங்கணுமா? ஆஹா, வேணாம் வேணாம். நான் அதையும் எடுத்துட்டு வந்துட்டேன் வீட்ல இருந்து. சரி, பெரிய பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுமே. ஆட்டோல போகணுமா, பஸ்ல போகணுமா? 5 நிமிஷம் பாப்போம். பஸ் வரலன்னா அப்புறம் ஆட்டோல போய்க்கலாம். சரி. ஆ, இது கோமதி ஃபோன் இல்ல? ஐயோ, ஃபோன் எங்கேயே வச்சுட்டு போயிட்டா போல இருக்கே. ஆ, 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 யாருன்னு தெரியலையே. எப்படி? ஆ, 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 ஆ. ஹலோ ஹலோ, யாருங்க? கோமதி, நாளைக்கு சீட்டு எடுத்துக்கு வந்துருவியா? இங்க கோமதி இல்ல, கோயிலுக்கு போயிருக்கா. நான் அவ அம்மா பேசுறேன். ஓ அப்படியா? ராத்திரி வருவா. வந்ததை நான் கூப்பிட சொல்லட்டுமா? சரி சரி. சரி சரி, நான் வச்சிடுறேன். அதுதான் சரி. இன்னியோட மாப்பிளைக்கும் கோமதியோட பிரச்சனைக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். ம், எப்படி? ம், இதை எப்படி சத்தம் வராம பண்றது? ஆ? ஐயோ, ம், அ, ஐயோ வேண்டாம்ப்பா. நான் பாட்டுக்கு எதையாவது அமைக்க வச்சு தொலைச்சிட்டு போறேன். அரசிக்கிட்ட கேட்போம். அரசிமா. என்ன மச்சி? யாருக்காவது ஃபோன் பண்ணி கொடுக்கணுமா? ஆ, இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். யாராவது நமக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரு சத்தம் வரும்ல, ஆமா, ரிங்டோனு. ஆ, அது கேட்காம இருக்கணும்னா என்னம்மா பண்ணணும்? ஃபோனை சைலண்ட்ல போடணும். ஓஹோ, இந்த என் போனை கொஞ்சம் அப்படி போட்டு கொடுக்குறியா? ஏன் மச்சி? நான் இங்க இருக்கிற விஷயம் நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் துக்கம் விசாரிக்கிற மாதிரி ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே எரிச்சலா வருது. அதான் நீ சொல்ற மாதிரி இதுல வச்சுட்டேன்னா அப்படியே இதை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு நான் என் வேலையெல்லாம் பார்ப்பேன். அதான். ரொம்ப தொந்தரவா இருந்தா நம்ம ஸ்விட்ச் ஆஃபே பண்ணிடலாமே. ஆ, வேணாம் வேணாம். அப்புறம் யார் யார் கூப்பிடுறாங்கன்னு தெரியாம போயிடும்ல. ஓ, யார் கூப்பிட்டாங்கன்னு தெரியணும். ஆனா அவங்க கிட்ட எல்லாம் பேசவும் கூடாது. ம், ஆமாம்மா, ஆமா. புரிஞ்சிருச்சா மச்சி? புரிஞ்சிருச்சு. கொடுங்க. இந்தா. இப்ப பாருங்க, இந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆ. இப்படி மேல இருந்து ஸ்கிரீனை தள்ளி இங்க இருக்குல்ல இந்த சைலண்ட் பட்டனை இப்படி கிளிக் பண்ணணும். ஓ, அப்படி அமைக்கிட்டு அப்படி இப்படி தள்ளணும். ம், ம். ம். ஆமா, அவ்வளவுதான். ஆஹா. ஆ, ஏன் அரசிமா, எல்லா போனும் இதே மாதிரி தான் இருக்குமா? இல்ல மச்சி, உங்க போனு, என் போனு, அம்மா போனு இதெல்லாமே இந்த மாதிரி தான். பட்டன் போன் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கும். சரி சரி. அம்மாச்சி, ஆ? உங்க போனு. மறந்துட்டேன். ஆ, ஆ, அப்பப்பா. இப்படி பண்ணிட்டு இப்படி இப்படி. ம், ஆ, ஆ, அப்பாடா. சரியா பண்ணேனா இல்லையான்னு தெரியலையே. ஃபோன் பண்ணி பாப்போம். சரியா தான் பண்ணிருக்கேன். யாரு காந்திமதியா கொக்கா? ஒரு தடவை சொன்னா அப்படியே புடிச்சுப்பேன்ல நானு. ஆ, ம், ஆ, இதை எங்க வைக்கிறது? அப்பனே முருகா, என் பொண்ணு கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு வாழ்நாளெல்லாம் நான் ஆசைப்பட்டிருக்கேன். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவ எம்பட்டு பெரிய மன வருத்தத்துல இருக்கான்னு. அதை சரி பண்ணதா என் அறிவு கட்டின எதையோ நான் பைத்தியக்காரி மாதிரி பண்றேன். பொய் தான் சொல்ல போறேன். ஆனா நான் சொல்ற பொய்ய நீ பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு என் கூட நீ எப்பவும் இருக்கணும்ப்பா. சொல்லிவிட்டேன், என்னை கைவிட்டுறாத முருகா. ஆ, ஆ, இவ எதுக்கு உள்ள போறான்னு தெரியலையே. ம், ஆ, ஆ, அப்பாடா. ஓ, ம், குட் மார்னிங் அம்மாச்சி. குட் மார்னிங் ஆ, அப்பதா. ஆ, ஆ. என்ன அரிசி காலையிலே ஸ்நாக்ஸா? சாப்பிடு சாப்பிடு. அப்பதா நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன இல்ல, மணி 9 ஆகுது, இன்னும் சாப்பிடலையா நீங்க? எனக்கு என்னமோ மனசே சரியில்லை, சாப்பிட தோணல. என்ன ஆச்சு உங்க மனசுக்கு? சொல்லுங்க, சொன்னீங்கன்னா சரி பண்ணிடலாம். தெரியல. அம்மாடி அரசி, உங்க அம்மா எங்கடி? ம், அம்மா தெரியலையா அம்மாச்சி? நான் காலையில இருந்து அம்மாவை பார்க்கவே இல்லையே. நான் காலையில 5:30 மணிக்கு எந்திரிச்சேன்.
நானே கோமதியை பார்க்கவே இல்லையே. ஒருவேளை கோயிலுக்கு எங்கேயாவது போயிருப்பாங்களோ? அப்படி போறதா இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டாளாப்பா? அப்போ பக்கத்துல வேற எங்கேயாவது போயிருப்பாங்க அப்பதா. நர்மதா அக்கா வீட்ல ஏதோ சீட்டு ஏலோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அங்க போயிருப்பாங்க. இல்ல இல்ல, அது நாளைக்கு இல்ல. கோமதி தான் அது என்கிட்ட முன்னாடி சொல்லிட்டாளே. அம்மாச்சி, பின்னாடி தெருவுல ஒருத்தவங்க வீட்ல புடவை கடை ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க போயிருப்பாங்க போல இருக்கு. நேத்து ராத்திரி பூரா தூங்காம அழுதுகிட்டே இருந்தா. இன்னைக்கு காலையில் விடிஞ்சதுமே புடவை வாங்குறதுக்கு போயிடுவாளா? அம்மா அழுதுட்டு இருந்தாங்களா? ஆமாப்பா, என் புருஷன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லி பாவம் ஓன்னு அழுதுகிட்டே இருந்தா. காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடுன்னு பொங்கி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாளே. அப்பதா நீங்க வேற எதையாவது சொல்லிட்டு அத்தைக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன். ஹர்ஷி, நீ ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணு. அரசி சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணேனா இல்லையான்னு தெரியலையே. நான் கேட்கும்போது சத்தம் வரல, இப்ப சத்தம் கித்தம் வந்துருச்சுன்னா அப்பாடா. ஹர்ஷி, ஃபோன் எடுத்தாங்களா இல்லையா? என்னாச்சு அரசி? ஃபுல் ரிங் போச்சு. ஆனா அம்மா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. வீட்ல எங்கேயும் இல்லையா? நான் தான் சொல்றேனேப்பா, அவ வீட்லயே இல்லன்னு. அப்போ கோவிலுக்கு தான் அப்பதா போயிருப்பாங்க. ஐயோ, ஏமா அப்படி போயிருந்தானே இப்ப அரசி ஃபோன் பண்ணினால அப்ப சொல்லிருப்பால்ல. அதான் கோவிலுக்குள்ள போன் எல்லாம் பேசக்கூடாதே. இவ ஒருத்தி இப்பதான் போலீஸ் மொழியெல்லாம் தூக்கிக்கிட்டு வருவா. அம்மாச்சி, அம்மா வந்துருவாங்க அம்மாச்சி. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அம்மாவை. இருங்க, நான் ஃபோன் அடிச்சு பாக்குறேன். ஐயோ, எங்க போனான்னு தெரியலையே. என்னப்பா?